இன்று பெண்களை பற்றியும் மனைவியின் மாண்பை பற்றியும் எடுத்துரைத்த எங்களை போற்றி புகழ்ந்து எங்களை வெட்கத்தில் தலைகுனிய வைத்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் தியாகத்தை பற்றி நாங்கள் சொல்லாமல் போனால் அது மிகையாகாது. ஆண்களின் தியாகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆண் என்பவன் கடவுளின் உன்னதமான படைப்பு. பெற்றோர்கள் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்பவன். காதலிக்காக தன் பரிசை காலி செய்பவன். மனைவி குழந்தைகளுக்காக அயராது உழைப்பவன். இந்த போராட்டத்திற்கு இடையில் மனைவி, தாய், முதலாளிகளின் திட்டுகளை வாங்கி தாங்கிக் கொண்டே ஓடுபவன். அடுத்தவரின் ஆனந்தத்திற்காக ஆயுள் முழுக்க அர்ப்பணிப்பவன். வீட்டிலேயே இருந்தால் அவரை சோம்பேறி என்போம். குழந்தைகளை கண்டித்தால் கோபக்காரன் என்போம். கண்டிக்காவிடில் பொறுப்பற்றவன் என்போம். மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதிக்காவிடில் நம்பிக்கையற்றவன் என்போம். வேலைக்கு செல்ல அனுமதித்தால் கொண்டாட்டி சம்பாதித்தலும் உழப்பமற்றவன் சொல்லுவோம். தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பிள்ளை என்போம். மனைவி சொல்வதை கேட்டால் கொண்டாட்டி தாசன் என்போம். ஆண்களின் உலகம் தியாகங்களிலாலும் வியர்வையாலும் சூழப்பட்டது. அப்பப்பா, உங்கள் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் போல. நீங்கள் ஆற்றும் செயல்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு சிறு பங்களிப்பை உங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாரும் கொடுக்கலாமா? ஆண்களுக்கு எல்லாருமே சேர்ந்தே சொல்லலாம். அதை எங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நாங்கள் கொடுப்போம் என்று அனைத்து பெண்களும் உறுதிப்படுகிறோம். இது பொறுப்பான ஆண்களுக்கு மட்டும். ஆனால் இந்த மனவளக்கலை மன்றத்துல எல்லாமே பொறுப்பான ஆண்கள் தானே. ஆகையால் தான் இந்த இடத்தில் ஆண்களின் பெருமையை கூறாவிட்டால் வேற எந்த இடத்தில் கூற முடியும்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேட்பு ஆரம்பமாகிறது. உன்னால் கிடைத்தது உறவுகள், உன்னால் கிடைத்தது மகிழ்ச்சி, உன்னால் கிடைத்தது வளர்ச்சி, உன்னால் கிடைத்தது ஆரோக்கியம், உன்னால் கிடைத்தது சமாதானம், உன்னால் கிடைத்தது இந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக யாதுமாக பண்புகளின் பார்க்கடலாய் நிற்கின்ற மனைவிக்கு கொண்டாட இந்த ஒரு நாள் மட்டும் போதாது. இருந்தாலும் முன் தயாரிப்பாக மனைவி நல தம்பதியரின் காந்த பரிமாற்ற கனிமலர் வேட்பினை பரிமாற்றம் நிகழ்வை நடத்தி சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அருள்நிதி டாக்டர் VS இளமுருகன் BE MA யோகா PhD அவர்களை பேராசிரியர் உலக சமுதாய சேவா சங்கம் கோவை. இவர் சர்வதேச மாணவர் ஒருங்கிணைப்பாளர். இவர் நிருபர், இயக்குனராகவும் இருந்துள்ளார். பேராசிரியர் மற்றும் HOD. முதல்வருக்கு PA-வாக இருந்துள்ளார். தொடர்பு அதிகார சுகாதார மேலாண்மை, மாணவர்களின் ஊக்கம், குடும்ப ஆலோசனை, ஆன்மீக பயிற்சி, சுய மேம்பாட்டு பயிற்சி, மக்கள் தொடர்பு அலுவலர். விளையாட்டு தினம், பட்டமளிப்பு தினம், புத்தாக்க தினம், விடுதி தினம் அனைத்திலும் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார். இவர் பார்வையிட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வில்லியன்ஸ் பல்கலைக்கழகம், நியூ ஜெர்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆரம்பிக்கலாம் சார். நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சுக்கோங்க. வேணும்னா அந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்டுக்கோங்க. திருப்பி கூட ஒரு ஆப்பிள் ஒரு 30 நிமிஷம் நீங்க என்னோட இருக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே அன்னையை தந்தையை ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலின் குடும்ப உறுப்பினர்களாக இந்த புனிதமான நல்ல நாளிலே இங்கே திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும்
எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழிமறித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளே. வாழ்க வளமுடன். மேடையில் வீற்றிருக்கின்ற சிறப்பு பகுதிகளே, அரங்கத்தினுள்ளே அமர்ந்திருக்கின்ற நிர்வாக சார்ந்தவர்களே, இந்த மனைவி நல வேட்பு விழா என்பது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு சடங்கு அல்ல. உலகிலேயே இப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான உயிர் கலப்பு நிறைந்த, உண்மையிலேயே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய துவக்கத்தின் அற்புதமான நிகழ்வு. இது உணர்ச்சி மையமானதல்ல, இது உணர்வு மையமானது. எனவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இன்று தொடங்கி இதே உணர்வினை நாள்தோறும் நாம் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான அமர்வு. நான் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனுபவங்களின் அடிப்படையில் தான் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருட்தந்தை அவர்கள்தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் 32 ஆண்டுகளுக்கு முன்னால். எனக்கு 10 வயது ஆகும் பொழுது அருட்தந்தை அவர்கள் அறிமுகம். எங்க அப்பா அம்மா 2 பேரும் பேராசிரியர்கள். தர்மபுரியில் நான் நினைச்சாவே எனக்கு இப்ப ரொம்ப கண்ணில் தண்ணி வருது. ரொம்ப உணர்வு. நான் ஒவ்வொரு முறையும் அப்படி பேசும் பொழுது அந்த மாதிரி ஆகக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆனாலும் அதையும் தாண்டி, காரணம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு சின்ன பையன். எனது தங்கைகள் 2 பேர். அப்பா அம்மா ஆசிரியர் பெருமக்கள். பெரியவங்களுக்கு தெரியும், ஆழியார்ல சாமிஜி உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் காலடியிலேயே அப்பா உட்கார்ந்துருப்பார். அப்பாவுக்கும் மகரிஷிக்கும் மிகப்பெரிய ஒரு உயிர் கலப்பு. சாமிஜி அப்பாவை கர்மயோகி அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் என்ன சாமிஜி ஒரு சப்ஜெக்ட் பேசுறாரோ அந்த சப்ஜெக்ட்ல என்ன பாட்டு சொல்லணுமோ அதை அந்த சப்ஜெக்ட்ல பேசும் பொழுது, அப்படி சுப்பு அப்படின்னா அப்பா அந்த பாட்டு எடுத்து சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீக்குவன்சி மேட்சிங்னு பாருங்க. பெரிய ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் வீட்டில் தியானம் பண்ணுவாங்க. நானும் அப்படியே கையை போட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்துருப்போம். அவ்வளவுதான். நான் 8ஆம் வகுப்பு முடித்து 9ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது தியானம் கற்றுக்கொண்டேன். 11ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுதே சென்னையில் சென்று அப்பெல்லாம் 1 வாரம் சிறப்பு பயிற்சி சுவாமிஜியை நடத்துவார்கள். அப்பவே உங்களுக்கு ஆசிரியர் தகுதி, பேராசிரியர் தகுதி எல்லாம் கொடுத்துருவோம். அப்படி ஒரு 13-14 வயதிலே இருந்து நான் அப்படியே மெதுவாக பேச ஆரம்பித்தேன். பல 25-30 வருடங்கள் பேசி அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது வேஸ்ட்ன்னு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 30 வருஷம் கழிச்சு. நான் போகாத ஊர் கிடையாது. வாரம் கோவையில் நான் மிகுந்த அண்ணா சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையா சொன்னாங்க. எல்லாரையும் எனக்கும் சொல்லணும்னு ஆசை. சொன்னா இதுவே முடிஞ்சிடும். இங்க தொகுப்புரை சொல்லக்கூடிய 2 அம்மாக்களை பத்தி சொல்லணும்னா அதுவே டைம் சரியா போயிடும். ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லணும்னா நான் எல்லோரையும் நன்றியோடு நினைவு கொள்கிறேன். 91 நான் கோவை வந்தேன்.
இப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு பெரிய கடை வீதியில் வாசவி ஹாஸ்பிட்டல் அந்த மன்றம் திங்கட்கிழமைக்கு, செவ்வாய்க்கிழமைக்கு ராஜவீதி மன்றம் பிகேஎம் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி பிகே முத்துசாமி அண்ணா அவருடைய மகள் தான் அந்த இடத்தை பொறுத்து மன்றம் நடந்துட்டு இருக்கு அங்க. புதன்கிழமைக்கு சாய்பாபா காலனி, வியாழக்கிழமைக்கு ஆர்எஸ்புரத்துல ரத்னநாயகர் கோயில்ல மன்றம் வைப்பேன். வெள்ளிக்கிழமை இருந்து நான் ஏதாவது ஊருக்கு ஒரு பயணம். நான் தமிழ்நாட்டில் போகாத ஊர்ல இப்போ இந்தியா நல்ல உலக நாடுகள்லாம் போகக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பேசி பேசி கடைசியில என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சப்ப ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சது. பேசுறது நிறுத்தி 15 வருஷம் ஆச்சு. முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதிரி உங்க அன்புக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால நான் இங்க பேசுறதுக்காக வரல. இந்த மனைவி நல்ல வேட்பினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியணும், அது ஏன் கொண்டாடணும்னு தெரியணும். இங்க இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, ஐயா எல்லாம் 50 ஆண்டு கால திருமண வாழ்க்கை. பின்னாடி நான் 2 தம்பதிகள் வந்தாங்க, நடக்கவே முடியல. ஐயாவை அம்மா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஐயா போய் எங்க பதிவேட்டுல பதிவு பண்ணிட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் இங்க போய் பார்த்துட்டு இருக்கேன். யாரையாவது கொஞ்சம் அன்பு கூட கொஞ்சம் பிடிச்சிக்கோங்கம்மான்னு சொல்லலான்னு இருந்தேன். அவ்வளவு முதிர்ந்த தம்பதிகள், போறவங்கள 60 ஆண்டு கால வாழ்க்கையை வளர்ந்துருப்பாங்க. தெரியாது, ரொம்ப யங்ஸ்டர்ஸ். நீங்க யாராவது நியூலி மேரிட் கப்பிள்ஸ், ஜஸ்ட் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் யாராவது இருக்கீங்களா? என்ன கைது புதிதாக கல்யாணம். நீங்கள்லாம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்றது கேள்வி. காரணம், நான் கோயம்புத்தூர்ல நம்முடைய காவல்துறையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர், பர்சனல் கவுன்சிலர். அதனால 40 ஆண்டு காலம் நான் கல்லூரியில் பேராசிரியர், நிறைய பொறுப்புகள் இருந்துட்டு இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன், பர்சனல் கவுன்சிலிங். இப்போ வந்து ஒன்லி யங்ஸ்டர்ஸ், டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு கேமரா போட்டோலாம் எடுக்க சொன்னேன். என்ன எடுக்கவே இல்லை. கூப்பிட்டு சொன்னேன், ஐயாட்ட சொன்னேன், இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் சின்ன குழந்தைங்களை. இவங்கெல்லாம் தான் சாமூஹ்ய சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் தான் நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து இதை மாதிரி கோடி பங்கு நம்ம வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்ற மாதிரி நம்ம வாழணும். அவன் குத்தி விடுமா, கையில கொடுத்தா எப்படிமா, அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. குட்டிமா போட்டோ எடு, நாளைக்கு பேப்பர்ல இதான் வரணும். வெரி குட், இவ்வளவு சந்தோஷம். நீங்க அப்படியே கழுத்துல போட்டுக்க, சைடு எடுத்து அம்மாவுக்கு போட்டுக்கணும். இல்லைன்னா போகும்போது 25 பவுன்ல வாங்கி போகணும். யாரு இப்படி குத்தி விடுவாங்க? எங்க வீட்டுக்கார அம்மாவை பின்னாடி கார்ல தான் போறோம், பைக்கில் ரொம்ப ஆசைப்பட்டு கூட்டிட்டு போனோம். அப்ப இருந்தே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இடையில 3 அடி இருக்கும், சீட்டே 3 அடி தான். நம்ம கொஞ்சம் கிட்ட உட்காந்துக்கோமா, இல்ல பரவாயில்ல போக பார்த்து போங்க. இன்னைக்கு வரணும் 32 வருஷம் ஆகுது கல்யாணம். நான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த மனைவி நாள் வீட்டில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. நான் 3 கோட், அது எல்லோருக்கும் தெரிவதற்காக. ஒன்று, திருவி கல்யாண சுந்தரனானுடைய ஒரு புத்தகம். ஐயா சொன்ன மாதிரி, பெரியார் பத்தி சொன்ன மாதிரி, நீ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண் அல்லது வாழ்க்கை துணை அப்படின்னு பேர். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணும் அந்த புத்தகத்தை படிக்கணும், அதை விட ஒவ்வொரு பெண்ணும் அந்த புத்தகத்தை படிக்கணும். அப்பதான் உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும். பெண்மை, தாய்மை, இறைமை, 3 வார்த்தை தான். அது எப்படி அந்த ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை உலகத்தில் யாரும் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருக்கா திருவி கல்யாணம். அவருக்கு அடுத்தபடியாக இந்த பெண்ணினுடைய உயர்வை பற்றி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சொல்லியவர்கள் அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ் அவர்கள் தான். அம்மா பேசும்போது சொன்னாங்க, நான் குறிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு, எங்களை பத்தி எல்லாம் தினமும் அர்ச்சனையே செய்து கொண்டிருக்கும். நான் எழுதி வச்சிருக்கேன். யாருங்க இங்க யாரும் இல்லம்மா, பூசாரிகள் நம்மளை பத்தி சொன்னாங்க. தினமும் அர்ச்சனையே செய்து கொண்டிருக்கும் பூசாரிகள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, எங்களை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுங்க. ஒரு பெண்ணை பற்றி, தன்னுடைய பெருமையை பற்றி, தன்னுடைய மதிப்பை பற்றி, தன்னுடைய உயர்வை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மனவளக்கலை மன்ற அன்பர்கள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கீங்க. மன்றத்துக்கு நாங்க போலைங்க, ஆனா இங்க வந்திருக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கு. பரவாயில்ல, தேங்க்யூ.
பெண்ணை பற்றி சுவாமிஜி சொன்னது அது ஒன்ன சொல்லுவேன். நானு திருவிக்கா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவேன். முடிந்தால் நேரம் போகக்கூடிய இயல்பில் ஏதாவது பாரதியை பத்தி வாய்ப்பு இருந்தால் சொல்லுவேன். நீங்க எல்லாம் மிகவும் இயல்பாக இருங்கள். இது வெரி நேச்சுரல். நீங்க ரொம்ப பெரிய கற்பனை எல்லாம் ஒண்ணுமே பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப இயல்பாக இருங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாள், ஒரு பொன்னான நாள், மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். நீங்க அந்த ஒரே ஒரு உணர்வை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் சேர்ந்து. ஆண் பெண்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வள்ளலார் சொன்னாங்க, ஆணில் பெண்மை, பெண்ணில் ஆண்மை, 500 வகுத்த அருட்பெரும் ஜோதி. உலகத்தில் எல்லா ஆண்களிடத்திலும் பெண்மையின் பங்கு இருக்கிறது, எல்லா பெண்களிடத்திலும் ஆண்மையின் பங்கு இருக்கிறது. அது யார் யார் வீட்டில் எப்படி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நம்ம வெளியில ஷேர் பண்ண முடியாது. ஆனால் பெண் எப்படிப்பட்டவள்? சுவாமிஜி சொல்கிறாள், பெண் ஆணுக்கு இணையானவளா? இல்லை. அப்படின்னா பெண் என்ன ஆணை விட உயர்ந்தவளா? கேட்கும் போதே ஆண்களுக்கெல்லாம் அப்படியே எப்படி சார் கேட்கலாம் அப்படி தோணும், உயர்ந்தவள். அப்படி என்றால் பெண் என்ன ஆணை விட தாழ்ந்தவளா? அப்படியும். அப்படியானால் பெண் என்பவள் யார்? யாருங்க பெண்? மன்னன் பதில் சொல்லுங்க. பெண் என்பவள் யார்? பெண் என்பவள் சிறப்பானவள். Women is special in nature. நல்ல கைதட்டும், நல்ல கைதட்டும். உலகில் பெண்ணை பற்றி எந்த விதமான வார்த்தைகளிலும் சொல்ல முடியாத சிறப்புத்தன்மை வாய்ந்தவள் பெண். இன்னைக்கு நான் கொஞ்சம் மருத்துவமும் படிக்கிறேன் சில சப்ஜெக்ட்ஸ்க்காக. நான் உளவியல் நிபுணர். நிறைய விமென்ஸ்க்கான விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றேன். நான் நிறைய ஜெண்டர் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் நான் பண்ணி கொடுக்குறேன் பெண்களுக்கு. நீங்க மருத்துவர்கள் இருந்தால் தெரியும், பெண்ணினுடைய மூளையின் மடிப்பு வேறு, ஆண் மூளையின் மடிப்பு வேறு. ஆண் எப்பொழுதும் லாஜிக்கல் திங்கிங், அறிவுபூர்வமான சிந்தனை இருக்கக்கூடியவன். தட் இஸ் நேச்சர், இயல்பு. பெண் என்பவள் எப்பொழுதும் விரிந்து பறந்து பேசக்கூடியவள். நீங்க ஒரு ஆண் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் நான் தொழில் பண்றேங்க அவ்வளவுதான். அதே ஒரு பெண் கிட்ட போய் நீங்க என்னமா சமையல் கேட்டா, ஏங்க நான் காலையில எழுந்துனுங்களாங்க, உங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்துனுங்களாங்க, உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் கூட முன்னுக்கா பரவாயில்ல போட்டா போகணும், போய் கடையில போய் வாங்கிட்டு ஏமா சமையல் என்னம்மா இருங்க அதான சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஸோ கத்திரிக்காயில இருந்து முருங்கைக்காயில இருந்து வெண்டைக்காயில இருந்து எல்லா கதையும் போட்டு ரைட்டா ஒரு 10 நிமிஷம் எடுத்துதான் பதில் வரும். ஏன் வருது? இட் இஸ் டிசைன். அப்படித்தான் இயற்கை வடிவமைத்திருக்கிறது பெண்ணினுடைய மூளை. எடுத்த உடனே நீ கத்திரிக்காய் குழம்புங்க அப்படின்னு சொல்ல மாட்டான் இந்த பெண்ணும். ரைட்டா? ஏமா உனக்கு என் மேல ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் கேட்டா அப்படியே நானி கோடி என்ன அப்புறம் அப்படியே எல்லாம் பயங்கரமான ஆக்டிங் எல்லாம் பண்ணி, இப்ப அதே ஒரு மனைவி கணவன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிக்காம எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி ஒரே வாசல் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆளுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவனுக்கு பெண்ணை போல இப்படி விரிந்து. அதனாலதான் ஆண் எப்பொழுதும் லாஜிக்கல் ரீசனிங், பெண் எப்பொழுதும் எமோஷனல். அந்த மாதிரி எப்பொழுது ஒரு பெண்ணை ஒரு ஆண் என்பவன், அது அம்மாவா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்படி அந்த உணர்வின் ரீதியாக நீங்கள் அணுகுகின்றீர்களோ அப்பொழுது பெண் உங்கள் வயப்படுகிறவன். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை. சுவாமிஜி சொன்னார், பெண் என்பவள் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. ஷீ ஸ்பெஷல் இன் நேச்சர். அதனால இன்னையிலிருந்து ஒவ்வொரு பெண்ணும் நீங்க போகும்போது, நாங்கெல்லாம் காலில் தூக்கி விட்டுட்டு போற மாதிரி உங்க துப்பட்டாவை தூக்கி விட்டுக்கோங்க, உங்க சேலையை தூக்கி விட்டுக்கோங்க. போகும்போது அப்படி ஜம்முன்னு எப்படி போனோம்? நிமிர்ந்த நந்தனையும் நேர்கொண்ட மானையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திறப்புவது இல்லையாம போனோம். நாங்களாம் எப்படி வரணும் கூட அப்படியே கொஞ்சம் கையெல்லாம் கட்டிட்டு, அம்மா தாயே நீ முன்னாடி போ, நான் அப்படியே பின்னாடி வரேன், சந்தோஷமா இருக்கம்மா. அதுதான் பெண்ணினுடைய சிறப்பு. உலகில் பல நாடுகளில் குறைந்தது 45 நாடுகளில் நான் அந்த நாட்டில் நான் அந்த குடும்பத்தினர்களோடு தங்கியிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்து ஆரம்பித்து ஐரோப்பா வரையில். நீங்க நம்முடைய இந்திய திருநாட்டில் மட்டும்தான் நம்ம பெண்ணினுடைய பெருமையை பற்றி இங்க எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேற எங்கேயுமே கிடையாது.
ஏன்னா அந்த பெண் தன்னை எப்பொழுதுமே ஸ்பெஷல் இன் நேச்சராக உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு சின்ன விஷயம் சொன்னா நீங்க எடுத்துக்கணும், போச்சுக்கூடாது. இப்ப ஐரோப்பா என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் சமைக்கிறது பெண்கள், பாத்திரம் கழுவுறது ஆண்கள். நான் ஒரு அம்மா பார்க்காதீங்கம்மா, அண்ணா அப்புறம் அடுத்த கிளாஸ் கூப்பிட்டா வரமாட்டேன். நான் ஒரு வீட்டுல போய் தங்கியிருந்தேன். என்னுடைய பெரிய மகன் அங்க இன்வெஸ்ட் பண்ணார். அங்க பட்டமளிப்பு விழாக்காக போயிருந்தோம். 3 மாதங்கள் தங்கியிருந்தோம். ஒரு 18 நாடுகள் சுற்றி பார்த்தோம். அங்க ஒரு பேராசிரியர் அறிமுகமானார் எனக்கு. அந்த அம்மா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க யூனிவர்சிட்டிக்கு 2 தடவை பர்சனல் அவங்களே டிக்கெட் போட்டு இன்வைட் பண்ணாங்க. இப்போ நான் தம்பியுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். 3 மாதம் தங்கினதுனால இவங்க இன்வைட் பண்ணியிருந்தப்ப இவங்க வீட்லயே போய் நான் வந்து தங்கினேன். 1 வாரம் தங்கினேன், 10 நாள் தங்கினேன், அப்புறம் 15 நாள் தங்கினேன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து லித்துவேனியான நாடு வில்னியஸ் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போறோம். ஸோ நாங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளாஸ்லாம் யூனிவர்சிட்டி போய் எடுத்துட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் வந்து சொன்னேன், நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் கோ டேக் ரெஸ்ட் அப்படின்ட்டாரு. அப்புறம் சொன்னேன், இல்லை நம்மலாம் நிறைய சமையல்லாம் பண்ணினோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க ப்ரொஃபஸர் எப்படி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ கேனே அப்போதான் in our country, so washing utensils is man's job. என்னுடைய வேலை நான் பண்ணிடுறேன். நான் சொன்ன நானும் ஹெல்ப் சார், நானும் சொன்னோம் யூஆர் மை கெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ இது உத்தமமா நம்ம ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க நம்ம ஊர்ல பண்றாங்க இல்லையான்னு தெரியாது எனக்கு. நீங்க அப்ராட்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரோட நான் போய் தங்கினேன். அங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப ஆண் பெண் 2 பேரும் பெண் சொல்லிடுவா, டுடே இஸ் மை டியூட்டி, ஓகேவா, எதுக்கு சமைக்கிறதுக்கு. உன் வேலை என்ன, பாத்திரம் கழுவுறது. நாளைக்கு உன் வேலை சமைக்கிறது, என் வேலை என்ன, பாத்திரம் கழுவுறது. நம்மளாம் தப்பிச்சுட்டோம்ப்பா. நமக்கெல்லாம் நம்ம வீட்டுல யாரும் சொல்லல, நாங்கள்லாம் என்ன வேலை சொல்லிக்கிறேனே. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க அப்படி இல்லைன்னா லைஃப் என்ன இருக்காது. ரொம்ப அண்ணா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு காதல் திருமணம், சமூக சீர்திருத்த திருமணம், ஒரு கலப்பு திருமணம் அப்படி இருந்தும் கூட நாங்க சின்ன சின்ன ஒரு சண்டைகள் வரும். அதுக்கு ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வருவதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். யாராவது நான் சண்டையே போடலன்னு சொன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் அங்க கம்மியும் தான். நீ உண்மையிலேயே சண்டை போடாத ஆதர்ஷ தம்பதிகளாக இருக்கலாம், மேட் ஃபார் ஈச் அதரா இருக்கலாம். ஆனால் ரைட்டா, அந்த வெரைட்டி இஸ் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்றாங்க. வாழ்க்கையினுடைய அற்புதமான பரிணாமங்களில் பலது அப்படி கொஞ்சம் ஏற்றம், கொஞ்சம் இரக்கம், கொஞ்சம் காதல், கொஞ்சம் ஊடல், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள். அதனால்தான் பெண்கள் நீங்கள் உங்களை முதன்மை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இன்னையிலிருந்து என்னை எங்க வீட்டுக்காரர் மதிக்கலையே, எங்க அப்பா என்ன ஒழுங்கா நடத்தலையே, என்ன அப்படி படிக்க வைக்கலையே, இப்படி படிக்க வைக்கலையே, என்ன சொசைட்டில போகும்பொழுதெல்லாம் என்ன வந்து எப்பயுமே ஒரு பெண் அப்படின்னா வேற மாதிரி, எல்லாத்தையும் மறந்துருக்கு. யூ ஆர் யூனிக் பை யுவர் செல்ஃப், யூ ஆர் ஸ்பெஷல் பை யுவர் செல்ஃப், யூ ஆர் கிரேட் பை யுவர் செல்ஃப். நீங்க அந்த தன்மையோடு இருக்கணும். அப்படி பெருமை மிக்க பெண்களாக நீங்கள் இருந்தால் எப்படி நடந்து கொள்வீர்கள், எப்படி நடந்துப்பீங்க? உங்களை நீங்க பெருமையா நினைக்கிறீங்க, கௌரவமா நினைக்கிறீங்க, அந்தஸ்தா நினைக்கிறீங்க, உயர்வாக நினைக்கிறீர்கள், நான் கிரேட் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க எப்படி நீங்க நடந்துப்பீங்க? வாழ்க்கையில சிறப்பா நடந்துக்குவோம். அப்படிதான் நடந்துப்பீங்க. உங்களை எப்பொழுதும் டோன்ட் கேர், யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை. உங்களை பொறுத்தவரை நீங்க யாரு? சிறந்த. இது முதல் பேர். அதுதான் சுவாமி சொன்னார். பிலசாபிக்கலா சொல்லணும்னா, பேருலகில் வாழ்வோரெல்லாம் பெண்மையின் அன்பளிப்பே எண்ணில் வேறென்ன பெருமை பெண்ணுலகத்துக்குன்னு சொன்னார். உலகத்தில் 830 கோடி ஜனத்தொகை இருக்கு. யார் மூலம் வந்தாங்க எல்லாரும்? யாராவது ஒரு ஆண் யாராவது ஒரு உயிரை படைத்தானா? எல்லோரும் ஒரு பெண் மூலமாகத்தான் வந்தார்.